2021 முன்னாடி எடப்பாடியார் வந்து ஆட்சியில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, ஒரு இரும்பு பெண்மணி இருந்தாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எல்லாமே புரட்சி தலைவி அம்மா வந்து இன்னைக்கு நம்ம மக்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கிராமத்துலேருந்து போகணுமே, இன்னைக்குதான் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, ஃப்ரீ பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அன்னைக்கு நடந்து போய் படிக்கும்போது இலவசமா சைக்கிள் கொடுத்தாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு. அப்புறம் பிள்ளைங்க வந்து கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது வெறும் மஞ்சள் கைத்தோட போகக்கூடாது, அதுக்கு தங்கத்துக்கு தாலி திட்டம் கொடுத்தாங்க. இது எல்லாம் எடப்பாடியார் கொண்டு வந்தது, அம்மா கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு டக்குன்னு ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா முதல்ல நம்ம யாருக்கு போன் அடிச்சு கூப்பிடுவோம்? 108 கூப்பிடுவோம். அந்த 108 கொண்டு வந்தது யாரு? அன்புமணி அண்ணன். இன்னைக்கு 108 கொண்டு வந்தது அன்புமணி அண்ணன். எல்லா கிராமத்துக்கும் சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது அன்புமணி அண்ணன். இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மாசம் மாசம் நமக்கு ரேஷன் கார்டில் 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்கல்ல, அந்த 5 கிலோ அரிசிக்கு தமிழக அரசுக்கு மோடி வந்து என்ன பண்றாருன்னா, அந்த 5 கிலோ அரிசிக்கு அவர் பணம் கொடுத்துட்றாரு. நம்ம சாப்பிட்ற அந்த ரேஷன்ல வாங்குற அரிசிக்கு மோடி பணம் கொடுத்துறாரு கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இந்த தமிழ்நாடு அரசு நல்ல நெல்லை உற்பத்தி வாங்கி அதை கரெக்டா டிஎன்சில இருந்து எடுத்து, இப்ப நெல் வச்சிருக்கோம்ல, நெல்லை கொண்டு வந்து டிஎன்சில போடுறோம். டிஎன்சில என்ன பண்றாங்க, அதை உடனே வந்து இடம் வச்சு போடுறது கிடையாது. அதை திருப்பி பதிர முளைய வச்சு அதை வீணாக்கி அந்த நெல்லை தான் வந்து நம்ம சொசைட்டிக்கு வருது. அப்ப அரிசி நல்லா இல்லை. இதை கொண்டு வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அரசு. இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்னையா தலைமையில நம்ம எல்லா கிராமத்துக்கும் போனோம். எல்லா கிராமத்துல இருந்து போய் எங்க யூனியன் ஆஃபீஸ்ல போய் முற்றுகையிட்டோம், விஓ ஆஃபீஸ்ல போய் முற்றுகையிட்டோம். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கொடுத்தது எடப்பாடியாரு. அதை தடுத்து நிறுத்தது இந்த ஸ்டாலின். இல்லைன்னா இந்த சின்ன கண்டியாமத்துல ஒரு 2 குடும்பம் 3 குடும்பத்துல இருந்து பிள்ளைங்க டாக்டர் படிக்க போயிருப்பாங்க, இன்னைக்கு போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க, இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் போய் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது எல்லாமே தடுத்து நிறுத்தது திமுக அரசு. இந்த திமுக அரசு நம்ம ஒருபோதும் உள்ள வரக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு திருப்பி வந்ததுன்னா இங்க இருக்கிற பதப்பண்ணிட்ட இருக்கிற ஒயின் ஷாப்பு நாளைக்கு சின்ன கண்டியப்போ முருகன் கோயில்கிட்ட வந்து வச்சிருவாங்க, காலையிலே வந்து இங்க குடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு. அதனால அவனுங்க சாராய ஃபேக்டரி வச்சு நடத்துறானுங்க. இப்ப காணாங்கட்டில் ரொம்ப நாள் சாராய ஃபேக்டரி ஓடாம இருந்தது, எடப்பாடியார் ஆட்சியில் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப திமுக ஆட்சி வந்தோன்னா என்ன